ஆனா வர 19ஆம் தேதி சென்னையில பொது வேலை நிறுத்தம், ஆட்டோ கால் டாக்ஸி ஓடாதுன்னு அறிவிச்சிருக்காங்க. அதுல நீங்க கலந்துக்கிறீங்களா? அதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்றீங்களா? வணக்கங்க. கண்டிப்பா இந்த கேள்வி நல்ல கேள்வி. கண்டிப்பா இந்த போராட்டம் நாங்கள் கலந்துக்குவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒட்டுமொத்த ஆட்டோ தொழிலாளர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. அதனால இந்த போராட்டத்தில் கண்டிப்பா கலந்துக்குவோம். என்னுடைய காரணம் என்னன்னு கேட்டுக்கிறீங்க. 2013ஆம் ஆண்டு மீட்டர் கட்டணம் உயர்த்தினாங்க. அதுலேருந்து இன்னைக்கு வரையும் மீட்டர் கட்டணத்தை உயர்த்தல. அதே 12 ரூபா கிலோமீட்டர் பேசிக்ஸில் ஓட்டிட்டு இருக்கிறோம். எப்படி எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் அதில் சரி பண்ண முடியும்? ஒன்று. இரண்டாவது வந்து நாங்களுடைய கேள்வி, அரசே வந்து ஒரு செயலியை உருவாக்கி தர சொல்லிக்கிறோம். அந்த செயலியை அரசு உருவாக்கி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, நாங்கள் எந்த இடத்துக்கு போய் கஸ்டமரை பிக்கப் பண்ணணுமோ அங்கே பிக்கப் பண்ணி அவங்க கொடுக்குற மீட்டரை நாங்கள் ஆன் பண்ண போகிறோம். அந்த மீட்டரில் அவங்க போகிற டிஸ்டன்ஸ் எங்கே வருதோ அந்த இடத்துல மீட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் மீட்டர் கட்டணத்தை வாங்கிக்க போகிறோம். இதை புக் பண்ணாமல் ரோட்டில் கை போடுறவங்களுக்கு கூட அதே பேசிக்ஸில் நாங்கள் கூட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படும் வாகனங்களை வந்து பைக் டாக்ஸி அப்படிங்கிற பேரில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து எந்த விதத்தில் சாத்தியப்படும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால முதல் காரணமாக இந்த பைக் டாக்ஸியை தடை செய்யணும். ஒன்று. அப்படி தடை செய்ய முடியல அப்படின்னா குறைஞ்சபட்சம் அதை வந்து ஒழுங்குமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் எங்களுடைய இரண்டாவது கோரிக்கையாக, பிரதான கோரிக்கையாக வச்சுக்கிறோம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஓலா, ஊபர், ராபிடோ இவங்கெல்லாம் ஒரே ரேட்டில் யாருமே போடுறது கிடையாது. ஒருத்தன் ஒரு ரேட்டு போடுறான். ஒருத்தன் 12 ரூபா போடுறான், ஒருத்தன் 13 ரூபா போடுறான், பீக் ஹவர்னா ஒருத்தன் 18 ரூபா போடுறான். எல்லாத்தையும் மக்கள் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. அதனால இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு புக் பண்ணால் எல்லா ஆப்லையும் ஒரே மாதிரியான ரேட்டு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளை அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய 3வது கோரிக்கையாக வலியுறுத்திக்கிறோம். இந்த 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 19ஆம் தேதி சென்னை முழுவதும் பயங்கரமான ஒரு முறையில் வந்து போராட்டத்தில் ஈடுபட இருக்கோம். அதில் வந்து கண்டிப்பாக நாங்கள் கலந்துக்குவோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த இடத்துல கூடுதலாக தெரிவிச்சுக்கிறேங்க.